எபிலிட்டியில ஒரு ஃபில்அப் கைண்ட் ஆஃப் இதை நாம பார்க்க போறோம். சரி, உங்களுடைய ஒர்க் ஷீட்ஸ் எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 1, இதுக்கான டிரெக்ஷன். ஈச் சென்டென்ஸ் below has a 1 or 2 blanks. Each blank indicating that something has been omitted. அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்லயும் 2 blank இருக்கும். அந்த blank-க்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எது அப்படிங்கிறத நாம பெஸ்டா இருக்கிறத சூஸ் பண்ணணும். பாருங்க, the purpose of higher education is to prepare graduates for work and life, achieved only through the dash of knowledge, skills and dash related to the profession they choose. அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு நாம இந்த ஹையர் எஜுகேஷனுடைய பர்பஸே என்ன அப்படின்னா, கிராஜுவேட்ஸை ஒர்க் அண்ட் லைஃப்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்கு, அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ், அதுக்கு உண்டான உங்களுடைய ஜாபுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, தேவைப்படுதோ, அதை எல்லாத்தையும் நீங்க வளர்த்திக்கணும். அதுதான் இங்க கேள்வி. பாருங்க, achieved only through the dash of knowledge, skills and dash related to the profession they choose. என்ன ப்ரொஃபஷன் அவங்க சூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த அந்த ஃபீல்டு ரிலேட்டட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும். நாலேஜ், ரைட். ஒன்லி த்ரூ த ஆக்சஷன். ஆக்சஷன் அப்படின்னா ஆக்சஸ், அதாவது நீங்க ஒரு விஷயத்தை பெறுதல், அந்த இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏவே இல்லை. தென் பர்சூட். பர்சூட் மீன்ஸ் என்ன? நீங்க ஒரு விஷயத்தை, அதாவது யூ ஆர் ட்ரையிங் ஹார்ட் டு டூ சம்திங் ஆர் ஃபாலோயிங் சம்திங் ஆர் யூ வாண்ட் டு கெட் சம்திங் ஃப்ரம் தட், அதுல இருந்து, அதுதான் பர்சூட். ஒன்லி த்ரூ த பர்சூட் ஆஃப் knowledge, skills and aptitude related to the profession they choose. பி நம்மளுக்கு ஒரு ரிலேட்டட் ஆப்ஷனா தெரியுது. ஒன்லி த்ரூ த சி ஆப்ஷன் பாருங்க, acquisition, only through the acquisition of knowledge, skills and competencies related to the profession they choose. acquisition அப்படின்னா என்ன? பெறுதல், to acquire. சி பாருங்க, நம்மளுக்கு ஆப்ஷன் பியை விட சி பர்ஃபெக்டா தெரியுது. ஏன்னா அச்சீவ்டு ஒன்லி த்ரூ த அக்விசிஷன், அதாவது நீங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பெறுதல் அப்படிங்கிறது டைரக்டா வந்திருக்கு. இந்த பர்சூட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்னை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது, அது பின்னாடி நாம போறது பர்சூட் அப்படின்னு பேரு. அதை விடவே நாம அக்விசிஷன்னா, அதாவது டு அக்வயர் தி ஸ்கில்ஸ், டு லேர்ன் அப்படின்னு அர்த்தம். அப்ப பர்சூட்டோடவே அக்விசிஷன் பர்ஃபெக்டான வேர்டு. அடுத்தது டி, ஃபோர்ஃபிட். ஃபோர்ஃபிட்லாம் பாத்தீங்கன்னா தட்ஸ் அ டிஃபரெண்ட் வேர்ட். அந்த அப்படின்னா என்ன? அதாவது நீங்க ஒரு விஷயத்த, ஒரு 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 ஆப்ஜெக்ட, ஒரு பெரிய இதை நீங்க முற்றுகையிடுதல், அதான் ஃபோர்ஃபிட். அப்ப அது ஆப்ஷனே கிடையாது, ரெக்கவரிஸ் இல்ல, இரலவென்ட் ஆப்ஷன்ஸ். அப்ப பி ஆர் சி அப்படின்னா, பியை விட சி நம்மளுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. வாட் இஸ் மீன் பை பாருங்களேன், கம்பீட்டன்சஸ். கம்பீட்டன்சிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் கம்பீட்டன்சிஸ் ரிலேட்டட் டு த ப்ரொஃபஷன் தே சூஸ். அப்ப கம்பீட்டன்சிஸ் அப்படின்னா the ability to do a work well, ஒரு வேலைய சிறப்பா செய்வதற்கான ஒரு ஸ்கில், அதாவது உங்ககிட்ட அந்த அந்த அதாவது அந்த ஆட்டிடியூட் இருக்கு, ரைட்? த எபிலிட்டி, அதே மாதிரி திறமை இருக்கு, அதுதான் இங்க. அப்ப அக்விசிஷன், கம்பீட்டன்சிஸ் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது பாருங்க, Mr. Lofin has dashed the suggestion. He is conscious of the political need to strike dash compromises and build a consensus among a like-minded parties. அதாவது Mr. Lofin has a dash the suggestion. அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரா அல்லது அது என்ன பண்ணியிருக்காரு அதான் கேட்டிருக்காங்க. relegated the suggestion, not relegated அப்படின்னா to make something lower from a higher position.
ஒரு ஒரு விஷயத்த வந்து நாம ஒரு டீப்ரமோட் பண்ற மாதிரி, அதான் ரெலகேட். அப்ப திஸ் இஸ் நாட் ஒரு சஜஷனை நாம ரெலகேட் பண்ண முடியாது. அது இட் இஸ் an irrelevant வேர்ட். ரீடைன், சஜஷனை நாம ரீடைன் பண்றது அப்படிங்கிறது நிறுத்தி வைத்தல், அடைத்து வைத்தல், அதுதான் ரீடைன். discarded ஒரு சஜஷனை யூ cannot discard a suggestion, only you can discard a paper. ஒரு அதாவது discard அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தூக்கி எறிதல் அப்படின்னு அர்த்தம். delete, discard. நம்ம போன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்திருப்போம், ரைட். deported அப்படின்னா ஒரு விஷயத்த நாம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுவும் இல்ல. அப்ப சிம்பிளா என்ன, dismissed the suggestion. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தான். ஓகே, அவர் வந்து அதை நிராகரிச்சிட்டாரு. he is conscious of the political need to strike. அவருக்கு என்ன, அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்னன்னா political need to strike pragmatic compromises. pragmatic அப்படின்னா என்னன்னா practical way. what is a practical method in practicality அப்படின்னு நாம அதை சொல்லலாம். அப்படின்னா நடைமுறை சாத்தியம். அதாவது pragmatic compromises and built a consensus. ஒரு லைக் மைண்டட் பார்ட்டிஸ் கிட்ட ஒரு ஒருமித்த கருத்தை, ஒரு ஒரு அதாவது ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயத்தை ஒன்று, அதான் லைக் மைண்டட் பார்ட்டிஸ். ஓகே, அப்போ ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட். The NAP report does that disciplinary specialization has resulted in many developments, but also points out that DAS problems are multidisciplinary. The NAP report ஒரு ரிப்போர்ட் வந்து அது என்ன பண்ணுதுன்னா, அதாவது நம்ம ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். acknowledges, ரைட். ரிப்போர்ட் வந்து acknowledge பண்ணலாம், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை அங்கீகரிக்குது அல்லது அதை சுட்டி காட்டுது அப்படின்னு அர்த்தம். டிசிப்ளினரி ஸ்பெஷலைசேஷன் ஹஸ் ரிசல்டட் இன் மெனி டெவலப்மெண்ட்ஸ். அதாவது தனித்தனி டிசிப்ளினரியா ஒரு ஒரு நிறைய சப் டிசிப்ளின்ஸை கொண்டு போகும்போது அது நிறைய டெவலப்மெண்ட்ஸை உண்டாக்குது. ஆனா பட் ஆல்சோ பாயிண்ட்ஸ் அவுட் தட் டேஸ் ப்ராப்ளம்ஸ். ஆனா அது என்ன அது இன்னும் கொஞ்சம் விஷயத்தையும் சொல்லுது. என்ன அப்படின்னா, நிறைய அதனால ப்ராப்ளம்ஸும் வருது, அதுவும் ரொம்ப மல்டி டிசிப்ளினரியா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, the NAP report acknowledges. ஓகே, அங்கீகரித்தல், அது சொல்லுது. The disciplinary specialization has resulted in many developments, but also points out that DAS problems are multidisciplinary, but also points out that emerging problems are multidisciplinary, right? அது கூட சேர்ந்து வரக்கூடிய, that is being risen. ஓகே, இது கரெக்டான ஆப்ஷனா இருக்கு. நம்ம மற்ற ஆப்ஷன்ஸை செக் பண்ணலாம். the NAP report accede அப்படின்னா ஒத்துக்கொள்ளுதல் இல்ல. aggressing problem or certifies. report cannot certify. D option response இல்ல. recognize, okay, recognize okay, but இருந்தாலும் not a perfect word. அப்ப option A is the correct one. The 2018 budget is one of the muted DAS and DAS agony for startups and investors from the lens of the stay in India and the list in India initiatives. பாருங்களா, இது வந்து பட்ஜெட்டை பத்தி சொல்லுது. அந்த பட்ஜெட்ல ஸ்டார்ட் அப்புக்கு என்ன விதமான பெனிஃபிஷியரி, அதாவது என்ன விதமான அவங்க வந்து ஸ்டார்ட் அப், இது எப்படி சொல்லலாம்னா, ஸ்டார்ட் அப் இந்த பட்ஜெட்ல பெனிஃபிட் அடையறாங்களா இல்லையா, வெதர் the startups are going to be the beneficiaries or not, or they are going to they are going to take something pro startup from the budget அப்படிங்கிறதா. ஸ்டார்ட் அப்புக்கு சாதகமா ஏதாவது பட்ஜெட்ல இருக்கா? The 2018 budget is one of muted desolation. No, desolation அப்படின்னா that's a loss of hope. Muted desolation and DAS agony. hope வந்து modulated agony.
ரைட். மியூட்டட் டெசலேஷன் அண்ட் மாடுலேட்டட் ஏகனி ரெண்டுமே ஒரே மாதிரி வார்த்தை இருக்கு. டெசலேஷன் லாஸ் ஆஃப் ஹோப், ஏகனினா அது ஒரு பெரும் துயரம். தட்ஸ் a modulated agony. You cannot modulate the agony, whereas modulation is a technical term. Agony is related to heart. Agony is a feeling. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் நாட் த ரைட் ஒன். ஓகே. 2018 budget, okay, one of the muted ecstasy. ஓகே, எக்ஸ்டசி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது பேரின்பம், அதான் எக்ஸ்டசி. மியூட்டட் எக்ஸ்டசி, மியூட்டட்னா என்ன? யாரும் வெளியே சொல்லிக்க முடியாத ஒரு எக்ஸ்டசி. ஓகே. அண்ட் டேஸ் ஏகனி, டெம்பர்டு ஏகனி. ஓகே, டெம்பர்டு, டெம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு மேக் சம்திங் லெஸ் சிவியர். அதாவது ஒரு விஷயத்த நீங்க அதனுடைய சிவியாரிட்டியை குறைக்கிறது, அத டெம்பர்டு ஏகனி அப்படிங்கிற நாம. அப்போ ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், ஓகே, டெம்பர்டு ஏகனி, ரைட். இந்த 2018 பட்ஜெட் இது கரெக்டா இருக்கு. அதாவது பேரின்பத்தை வெளியே சொல்ல முடியாத மாதிரியும் கஷ்டத்தை குறைச்ச மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பி ஆப்ஷன் இது ஒரு ஒரு பொருந்தக்கூடிய ஆப்ஷன். அடுத்தது அப்ஜெக்ஷன், கர்ப்டு, நாட் கர்ப்டு ஏகனி. யூ கேனாட் கர்ப் த ஏகனி. கர்ப்னா ஒடுக்கிறது அப்படின்னு இல்ல. அப்ஜெக்ஷன், அப்ஜெக்ஷன், அப்ஜெக்ட் ப்ராவர்ட்டி அப்படின்னு நாம. அப்ப அப்ஜெக்ஷன் அதுவும் ஒரு அவல நிலை அப்படின்னு சொல்றோம், அது இங்க இதுக்கு வராது. யுஃபோரியா, அ கிரேட் ஜாய். ஓகே, யுஃபோரியா கரெக்ட். ஓகே, a muted euphoria. But agitated agony, not. It's not an agitation. Agitation is an oppose. இது ஒரு ரிலேஷன்ல இல்ல பாருங்களேன். agitation அப்படின்னா நீங்க ஒருத்தரை எதிர்த்து நீங்க குரல் கொடுக்கறது, போராடுறது, ரைட். அப்ப டெலீரியம் இல்ல, லாஸ் ஆஃப் ஹோப் இல்ல, இங்க ஹோப்புக்கே அங்க இல்ல. இன்ஃபியூரியேட்டட் ஏகனி, ஆஹா, அதாவது இன்னமும் கோபப்படுத்துதல், கோபத்தை அதிகப்படுத்தல், அதான் இன்ஃபியூரியேட்டட் அப்படின்னு அர்த்தம். டெலீரியம்னால லாஸ் ஆஃப் ஹோப் தான். டெலீரியம், டெசலேஷன் எல்லாமே ஒண்ணுதான். பாருங்க, சினானிமஸ் வேர்ட்ஸ் நீங்க இதுல இருந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்டசி, யுஃபோரியா, சினானிமஸ் வேர்ட்ஸ். டெசலேஷன், டெலீரியம், சினானிமஸ் வேர்ட்ஸ். இன்ஃபியூரியேட்டட், ஆஜிடேட்டட், சினானிமஸ் வேர்ட்ஸ். எல்லாமே என்ன, ஒரு விஷயத்தினுடைய சிவியாரிட்டிய அதிகப்படுத்துதல். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற கணக்கு தான் இன்ஃபியூரியேட்டட், ஆஜிடேட்டட் இதெல்லாம். அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன? பி, எக்ஸ்டசி, டெம்பர். இதான் கரெக்ட் ஆன்சர். பாருங்க, இதுல இருந்து நீங்க நிறைய யூ கேன் லேர்ன், யூ கேன் கம் டு நோ லாட் ஆஃப் சினானிம்ஸ். இதுல இருந்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்தியா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் India's strong fundamentals and dash growth of our capital markets should hopefully dash the removal of this favorable regime. ஓகே, இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல்ஸ் சொல்றாங்க, அப்புறம் growth and capital markets அதனுடைய ரிலேட்டட சொல்றாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். இந்தியாஸ் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ், ஓகே, அண்டு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அஸ்டானிஷிங் growth, ஓகே வரலாம். அஸ்டானிஷிங் growth ஆஃப் அவர் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் should hopefully convulse. Convulse cannot be the right word here. ஏன்னா அது ஒரு இட்ஸ் a kind of a grip over or a effect over something. Convulse, ஸ்டாகரிங், அதாவது கன்வல்ஸ் அப்படின்னா நாம தள்ளாடுறோம் பாத்தீங்களா, ஒரு வகையான கிரிப், ஒரு வகையான இஃபெக்ட் அப்பான் சம்திங். அப்போ த கன்வல்ஸ் இஸ் நாட் அ ரைட் வேர்ட், பட் அஸ்டானிஷ் இஸ் அ ரைட் வேர்ட். ஓகே. டிஸ்ட்ரெஸிங் churn இல்ல, இது irrelevant வேர்டு. ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல், டிஸ்ட்ரெஸிங்
distressing, okay, but churn is not a churn the removal of this favorable regime. That's not a right word. Staggering, okay, ஸ்டாகரிங்னா தள்ளாடுதல் வரலாம், சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். அப்ப நாம செகண்ட் ஆப்ஷனை வச்சுதான், செகண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டேஷை வச்சுதான் நாம இதை கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, அஸ்டானிஷிங்கும் அதாவது ரெலவெண்ட் ஆப்ஷன், ரெலவெண்ட் வேர்ட், டிஸ்ட்ரெஸிங் ரெலவெண்ட் வேர்ட், ஸ்டாகரிங் ரெலவெண்ட் வேர்ட். ஓகே, இங்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட், அதாவது கொடுத்திருக்கிற எல்லா ஆப்ஷன்லயும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளாங்க்கு வரக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே ரெலவெண்ட். பாருங்க, அஸ்டானிஷிங், டிஸ்ட்ரெஸிங், ஸ்டாகரிங், அஸ்டவுண்டிங், ஓவர்வெல்மிங் எல்லாமே ரெலவெண்ட் வேர்டு தான். ஏன்னா we are not given of the context in detail, but அதனுடைய செகண்ட் ஆப்ஷனை வச்சுதான் நாம கரெக்ட் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்தியாஸ் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஸ்டாகரிங் growth of our capital markets. ஸ்டாகரிங் அப்படின்னா தள்ளாடுறது, தேக்க நிலை. அதான் மேலையும் மேல வர்றதுக்கு ரொம்ப போராடி தள்ளாடுறது. அதான் ஸ்டாகரிங் growth of our capital markets should hopefully dash the removal of this favorable regime. should hopefully dash அப்படின்னா அந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, staggering and allay the removal of this favorable regime. allay அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய you must allay the fear, கோபத்தை போக்குதல், சரி, பயத்தை போக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்துல நாம ஏதாவது ஒரு இஃபெக்டை ரெடியூஸ் பண்றது அல்லது அதை ஒரு நல்ல ஃபேவரபிளா மாத்துறது, அதான். ஓகே, அல்லே த ரிமூவல், இது ஒரு நியர் கரெக்ட் ஆப்ஷனா நம்மளுக்கு தெரியுது. இந்த ஃபேவரபிள் ரெஜியூம்ல இருக்கக்கூடிய அந்த அலேவை அல்லே த ரிமூவல் ஆஃப் திஸ் ஃபேவரபிள் ரெஜியூம். ஓகே, அஸ்டவுண்டிங் கரெக்ட் வேர்டு. பட் perturb அப்படிங்கிறது என்ன? perturb அப்படிங்கிறது இட்ஸ் a kind of an effect on your feelings. அதான் perturb அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல perturbக்கு இட்ஸ் நாட் a right option. அதே மாதிரி fluster is also not a right option. see, fluster அப்படின்னா நாம ஒரு விஷயத்துல என்ன சொல்றது, அதாவது நர்வஸா இருக்கிறது அல்லது கன்ஃபியூஸ்டு ஒரு வரம் கிளஸ்டர் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு நியர் கரெக்ட் என்ன? சி, ஸ்டாகரிங் அல்லே. பாருங்க, 6 to 10 இது வேற. Choose one of the words from the given option which makes sentence incorrect. You must, பாருங்க, இது சென்டென்ஸ என்ன பண்ணுமாமா, இன்கரெக்ட் பண்ணுமாமா. அப்ப they have given a right sentence. இந்த ஆப்ஷனை சரி, இந்த டைரக்ஷனை நீங்க படிக்கும் போது you must take a huge care. நீங்க ரொம்ப கேர் எடுத்து படிக்கணும். என்ன, நீங்க சூஸ் பண்ண போற ஆப்ஷன் that makes the sentence incorrect. அதுதான் இங்க இது. such that it changes the whole meaning of the sentence. the whole meaning of the sentence அது மாத்தும். நீங்க சூஸ் பண்ண போற ஒரு ஆப்ஷன், அவன் என்ன கொடுத்திருக்கான், அங்க 4 ஆப்ஷனை கொடுத்துட்டான். அதே மாதிரி அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைக்கும் பக்கத்துல ஆப்ஷன்ஸ் போட்டான். அப்ப அதுல நீங்க எந்த வேர்டை நீங்க மாத்துனீங்கன்னா it entirely changes the meaning of the whole sentence அப்படிங்கறத அவன் சொல்றான். அப்ப you must make the sentence incorrect. அதுதான் அவன் கேக்குறான். பாருங்க, after 2018 financial crisis a consensus emerged. அதாவது பினான்சியல் கிரைசிஸ், 2008 பினான்சியல் கிரைசிஸ்க்கு அப்புறமேல ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு முடிவு
a consensus emerged that public sector had a responsibility to intervene to bail out systematically important banks and stimulate economic growth. ஒரு முடிவு எட்டப்பட்டது என்னன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் வந்து அதாவது தலையிட்டு என்ன பண்ணணும், எக்கனாமிக் ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நாம ஒவ்வொரு இதை செக் பண்ணி பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இது உங்களுக்கு ஈஸியா வரும். ஒவ்வொரு எது ராங் ஆப்ஷன் அப்படிங்கறத, அதாவது எது ராங் வேர்டு, அத இந்த கொஸ்டினுக்கு நாம ஆப்ஷனா சூஸ் பண்ணும் பொழுது அந்த சென்டென்ஸோடைய என்டையர் மீனிங்கே மாறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஆஃப்டர் த 2018 என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பி ஆப்ஷன்ல அவன் ஏக்கு உண்டான விஷயத்தை கொடுத்திருக்கான் பாருங்க. என்ன? டிரான்ஸ்பயர்டு, எமர்ஜ்டு, டிரான்ஸ்பயர்டு. இப்போ ஒரு அளவுக்கு ரிலேட்டட் வேர்டு, ஒன்னும் என்டையர் மீனிங் எல்லாம் இது மாத்தாது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. That the public sector had a responsibility to intervene. Okay, that the public sector had a responsibility to intervene. Intervene அப்படின்னா என்ன அர்த்தம்? தலையிடுதல். அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவங்க தான் எல்லாத்தையும் மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஓகே, இன்டர்வின். இங்க பி ஆப்ஷனுக்கு எங்க இருக்கு பாருங்க, அதாவது இங்க மேல போட்டிருக்கிற பிக்கு இங்க கீழே டீல இருக்கு பாருங்க, பி ஸ்கான். when you scorn அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒருவரை வந்து அதாவது யூ லுக் டவுன் அப்பான் them, அவங்கள வந்து நீங்க என்ன பண்றீங்க, அதாவது குறைச்சு மதிப்பிடுறீங்க அல்லது அவங்கள ஒரு கண்டெம்ப்டா பாக்குறீங்க. which means you are not giving a proper honor because of their behavior. சரியா? அதான் ஸ்கான் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் a kind of a disrespect, right? ஓகே, ஆப்ஷன் பி வந்து அப்படியே ஆப்போசிட் வேர்டா இருக்கு. அப்ப இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நாம. டு பெயில் அவுட் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட். அப்ப சி எங்க இருக்கு பாருங்க, இம்பார்ட்டனுக்கு ஏல இருக்கு பாருங்க, சி பைவோட்டல். இம்பார்ட்டன்ட் பைவோட்டல் சினானிமஸ் வேர்டு, ரைட்? அப்ப இதை மாத்தினாலும் ஒரு பெரிய தப்பு வந்துடாது. இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட், ரைட்? கேல்வனைஸ் பாருங்க, ஸ்டிமுலேட் இங்க கொடுத்துருக்காங்க, ஆனா அதனுடைய ஆப்ஷன் டில அதுக்கு பக்கத்துல டி போட்டிருக்காங்களா, அப்ப அது சில இருக்கு பாருங்க அந்த டி, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேல்வனைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கேல்வனைஸ் அப்படின்னா என்னன்னா டு மேக் சம்திங், டு டூ சம்திங், அதுதான் கேல்வனைஸ். அப்ப ஸ்டிமுலேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதே அர்த்தம் தான், தூண்டுதல். அப்ப கேல்வனைஸும் ஸ்டிமுலேட்டும் ஒரே அர்த்தம் தான். அப்ப நம்மளுக்கு எது என்டையரா டிஃபரெண்டா இருக்கு? இன்டர்வீன், ஸ்கான். அப்ப அந்த ஆப்ஷனை நாம இங்க போட்டுக்கலாம். அப்போ இதை போட்டு இதை செக் பண்ணி பார்க்கணும். செக்டார் ஹேட் a responsibility to scorn to bail out systematically important. பாருங்க, டு ஸ்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து அதாவது அந்த இடத்துல ஒரு இப்படியெல்லாம் எக்கனாமிக் growth வந்து ரொம்ப குறைவா இருக்கே அப்படின்னு நீங்க அதை தவறதா பாக்குறீங்க, அதை டிஸ்ரெஸ்பெக்டா பாக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதை லோ லெக்ல பாக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லணும்னா. அப்போ இது இந்த சென்டென்ஸ்னுடைய மீனிங்கே இது மாத்திருது. அப்போ 6th ஒன்னுக்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, இது வந்து ஒரு, அதாவது இந்த ஃபார்மட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். Adventurous risk taking when the economy is depressed is less dangerous than when the economy is close to full employment and asset prices are booming. பாருங்களேன், அட்வென்ச்சரஸ் அங்க ஏ எங்க இருக்கு பாருங்க, பில இருக்கு பாருங்க. dauntless,
ஓகே, அதாவது எவ்வளவு டான்ட்லெஸ் டாஸ்க் அப்படின்னு நாம சொல்லுவோம். விடாமுயற்சி, அதான் டான்ட்லெஸ் அப்படின்னு நாம சொல்றோம். பாருங்க, டான்ட்லெஸ் ஓகே ஒரு நியர் வேர்டு தான். அட்வென்ச்சரஸ், டான்ட்லெஸ். ரிஸ்க் டேக்கிங் when the economy is depressed. பி பார்த்தோம்னா பிக்கு எங்க கொடுத்துருக்காங்க, டில கொடுத்துருக்காங்க பாருங்க. when the economy is miserable, ஓகே சினானிமஸ் தான். டிப்ரெஷன் அப்படின்னா என்ன, லாஸ் ஆஃப் enthusiasm, ஹோப், அதுக்கு ரிலேட்டடா இன்னும் பெரிய இது வந்துடாது. is less dangerous. dangerous அப்படின்னா என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் சி. இங்க சி இருக்கா, அப்ப ஏல இருக்கு பாருங்க சி. பெரிலியஸ். பெரிலியஸ் அப்படின்னு full employment and asset prices are booming. The asset prices are booming அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது அது வந்து பூமிங் அப்படின்னா நல்ல, ஏன்னா ஃபாய்பிள் அப்படின்னு அதாவது இடியோ, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்லி கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபாய்பிள், இடியோசின்க்ரசி அப்படின்னு நம்ம அதுக்கு சொல்லலாம். ஃபாய்பிள் அப்படின்னா என்ன, சிம்பிளா புரிஞ்சுக்குங்க, சில்லி அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க, அதான் ஃபாய்பிள். அப்போ ஆர் பூமிங் ஆர் ஃபாய்பிள் அப்படின்னா தட் அசட் பிரைசஸ் ஆர் சில்லி அப்படின்னா அப்ப இது என்டையர் இதையே மாத்துது 7க்கு. அப்போ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். இப்ப பாருங்க, எல்லா ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியணும் இதை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இதை நான் தெளிவா உங்களுக்கு டீடைல்டா சொல்லிட்டு இருக்கேன். ரைட், ஃபாய்பிள் அப்படின்னா a silly character, strange one. அடுத்தது பாருங்க, the reforms since the GFC have made the financial system strong but guard against the financial stability, risk of sharp rise in long-term rates. Risk of sharp rise in long-term rates. The reforms, okay, the renovations, synonymous words. Reform, renovation, synonymous words. அடுத்தது be strong. இங்க B எங்க இருக்கு, C ல இருக்கு பாருங்க, vigorous. அப்போ vigorous, strong, vigor, right, synonymous words தான் இந்த இடத்துக்கு. But guard against the financial stability. financial stability அப்படின்னா என்ன அர்த்தம், நிலைத்த, அதாவது ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, அந்த பொசிஷன் நல்லா ஸ்டேபிளா இருக்கிறது. பட் காட் அகெயின்ஸ்ட் த ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி. இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி பதிலா சி இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப பி இருக்கு பாருங்க, டிஸ்குவைட். டிஸ்குவைட் அப்படின்னா யூ ஆர் நாட் ஷோயிங் த ப்ராப்பர் ரெஸ்பெக்ட், அதான் டிஸ்குவைட் அப்படின்னு அர்த்தம். அப்ப டிஸ்குவைட் இஸ் நாட், அதாவது ஐம் சாரி, டிஸ்குவைட் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ worry feeling. You are upset and sad, worry about something, not a it's a kind of a worry. அப்போ சீக்கு சிலிட்டி, இங்க worry. ஓகே, கான்ட்ரடிக்டரியா இருக்கு. risk of a sharp, okay, risk of a sharp rise in long term rates. explicit அப்படின்னா பாருங்களேன், டி ஆப்ஷன்ல இந்த டிகே இருக்கு. explicit அப்படின்னா என்ன, வெளிப்படையா. அந்த வார்த்தைக்கு பதிலா, ஷார்ப்புக்கு பதிலா நாம இங்க explicit போட்டா ஒரு பெரிய மாற்றம் வந்து என்ன, the meaning of சென்டென்ஸ்ல. ஆனா பாருங்க, ஸ்டெபிலிட்டிக்கு பதிலா நாம டிஸ்குவைட், அதாவது ஒரிசம், ஒரி அப்படிங்கிற இந்த வார்த்தையை போடும் பொழுது
நம்மளுக்கு என்டையர் மீனிங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்க. புரியுதா? அப்போ ஆப்ஷன் 8க்கு பி இஸ் த ரைட் ஒன். ஓகே, இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே இதே சிமிலர் பேட்டர்ன் தான். 9, 10 வரைக்குமே நம்மளுக்கு வந்து சிமிலர் பேட்டர்ன். அடுத்தது பாருங்களேன், யூ டேக் இட் as a homework. 9 and 10 யூ டேக் இட் as a homework. அடுத்தது நம்ம 11th போயிடலாம். In a passage given below, the 10 blanks, each followed by a word given in bold. இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து ஒரு பேசேஜா கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. நீங்க அதை ஈஸியா பிக் அவுட் பண்ணிடலாம். பாருங்களேன், as an employee working in a corporate set கொடுத்துட்டாங்களா, அங்க என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டேஷுக்கு 11 பிராக்கெட்ல அவுட். அப்ப டைரக்டா நம்ம 11th ஆப்ஷன் அங்க என்ன ஆப்ஷன், சப்போஸ் நம்மளுக்கு எதுவும் the word that fits right there அப்படின்னா you do not need any change. அப்போ அதுக்கு we have to choose option E, no change required. இதுதான் direction. அப்போ ஆப்ஷன் 11ல கார்பரேட் செட் அவுட் நீங்க கொடுத்துருக்காங்க இல்ல. அதாவது இப்ப நம்ம சொல்லுவோம் பார்த்திருக்கீங்களா, ஒரு கார்பரேட் செட்டப்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயி, ரைட், அந்த பில்டப். ஓகே, செட் இன் வராது, செட் ஆஃப் வராது, ரைட், செட் அப் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி, டி செட் ஆன் இல்ல. அப்போ 11th ஒன்னுக்கு சி இஸ் த ரைட் ஆன்சர். இதை ஃபுல்லா படிங்க. as an employee working in a corporate setup, there are several things one would like to know about EPF. ஓகே, அடுத்த டேஷுக்கு போயிடலாம். இப்ப பாருங்க, இவ்வளோ பெரிய பேசேஜ் கொடுத்துருக்காங்களா, இதை நீங்க ஃபுல்லா படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அங்க டேஷுக்கு தகுந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தேவையே தவிர இந்த ஹோல் மீனிங்குக்கும் தகுந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்க ஹோல் பேசேஜையும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா that's a time consuming. The scheme is managed under 12th ஒன்னுக்கு ஒன்று bracketல responsibility of EPF. okay, the scheme is managed under command of EPS இல்ல வராது. அதாவது you are acting under the command. command அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா that's not a right word அப்படின்னு வச்சுக்கலாம். அது giving command, அது இல்ல. ages, okay, ages அப்படின்னா என்ன, that is under the guidance or under the protection of something. ages புரியுதா உங்களுக்கு? AEGIS, aegis அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா under the guidance or protection of something. okay, the scheme is managed under the assistance of employee. இல்ல, assistance அப்படின்னா என்ன, அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்லலாம், நியர் ரிலேட்டட் வேர்டு தான், ஆனா தட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் வேர்ட். இந்த அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நாம இங்க பொருத்த முடியாது, ஏன்னா தட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் வேர்ட். இட்ஸ் நாட் அ கஸ்டடி, ரைட். அப்போ இட் இஸ் the scheme is managed under the guidance or a protection of. அப்ப கைடன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல தெளிவா வருது. அப்ப 12th வந்து B is the right option. It covers every 13th one பாருங்க, creation நம்மளுக்கு பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன்ல பாருங்க, it covers every formation in which 20 or more persons are employed. ஓகே, இது வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் இது கவர் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ எவ்ரி ஃபார்மேஷன் ஆப்ஷன் ஏ வராது. இட் கவர்ஸ் எவ்ரி, அதாவது ஒரு ஆஃபீஸ், அதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு ஃபர்ம், FIRM அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஆனா அசோசியேஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அதாவது ஒரு குழுமம் மாதிரி. அப்ப இத வந்து ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டா நம்ம கொண்டு வர மாட்டோம். அப்ப அசோசியேஷன் இஸ் நாட் அ ரைட் வேர்ட். ஓகே. இட் கவர்ஸ் எவ்ரி இன்ஸ்டிடியூட். இன்ஸ்டிடியூட் இஸ் கிராமட்டிக்கலி அண்ட் கான்டெக்சுவலி நாட் அ ரைட் ஒன். பாருங்களேன், இந்த இடத்துல கிராமட்டிக்கலா எப்படி இருந்திருக்கணும், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருந்திருக்கணும். அதே மாதிரி இட் கவர்ஸ் எவ்ரி கான்டெக்சுவலி அப்படிங்கும்போது இன்ஸ்டிடியூட் அப்படின்னா அது வந்து தட்ஸ் a place for லேர்னிங், அதாவது சொல்லிக் கொடுக்கும் இடம், அதுதான் இன்ஸ்டிடியூட். அப்போ இந்த இடத்துல ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொதுவான வார்த்தையா வரணும். அப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன்லயே பாருங்க, 13th ஒன்னுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் த ரைட் ஒன். பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு தனித்தனி அர்த்தம் கான்டெக்சுவலாவும் நாம பார்க்கணும், அதே மாதிரி கிராமட்டிக்கலாவும் பார்க்கணும். ஏன்னா வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கோசரம் அவை எல்லாமே அதாவது நியர் ரிலேட்டடா தான் கொடுத்திருக்கான். ஓகே. Organizations are covered subject to certain conditions and exclusions. 14th one பாருங்க, subject to certain conditions and exclusions. Certain conditions and even if they employ less than 20 persons. ஓகே, அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா இந்த இடத்துல ஒரு சில அதாவது இந்த இடத்துல என்ன அர்த்தத்துல சொல்ல வராங்கன்னா, எக்ஸம்ஷன் அப்படிங்கிற அர்த்தத்துல. ஓகே, எக்ஸம்ஷன் அல்லது விலக்கு. பாருங்க, ஒரு சில விதி விலக்கு, அதுதான் எக்ஸம்ஷன் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்மளுக்கு சொல்ல வராங்க. ரைட். இப்ப நம்மளுக்கு வந்து ஏ கரெக்டான ஆப்ஷனை நம்ம சொன்னதே இருக்கு. விதிவிலக்கு, எக்ஸம்ஷன் கேள்விப்பட்டிருப்போம் நாம. இப்ப நம்ம வந்து ஃபீ எக்ஸம்ஷன் டு த அதாவது டு த பர்சன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து இதுல இருந்து ஃபீ எக்ஸம்ஷன் விலக்கு சொல்றோமா, அதான் இவங்க சொல்ற வர அர்த்தம். டு a certain conditions and exemptions. நம்மளுக்கு ஏவே கரெக்டான ஆப்ஷனா இருக்கு, மத்தது செக் பண்ணிடலாம். absences not a right word. நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல. எலிமினேஷன் ஓகே. அப்ப ஏ தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அப்ப 14th ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். அடுத்தது 15th போயிடலாம். பாருங்க, under EPF scheme an employee has to pay a certain contribution towards the scheme and an dash contribution is paid. ஓகே, இந்த இடத்துல 15க்கு பாருங்க, and similar contribution is paid by the employer வரலாம். ஆனா கிராமட்டிக்கலா இது வராது. ஏன்னா முன்னாடி இருக்க அந்த டேஷுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது ஆர்டிக்கலை பாருங்க, and similar contribution அப்படின்னு வராது. அப்போ நீங்க டைரக்டாவே நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது and equal contribution வரும், ஏன்னா அங்க and போட்டிருக்கு. ஓகே, ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இஸ் பெய்டு. அந்த கரெக்ட் கான்டெக்ஸ்டாவும் மீனிங்ஃபுல்லாவும் கிராமட்டிக்கலாவுமே பி கரெக்ட். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் அக்கின். அக்கின்னா சிமிலர், an அக்கின் இல்ல. கிராமட்டிக்கல் இட் இஸ் நாட் அ ரைட் வேர்ட். அண்ட் an மேட்சிங் இல்ல. அப்போ 15th ஒன்னுக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். பாருங்க, இதே சிமிலர் டைப் தான் மீதி இருக்கக்கூடிய 5 up to 20 வரைக்கும். ஸோ யூ டேக் இட் அஸ் அ ஹோம்ஒர்க். ரொம்ப சிம்பிள் அது. அடுத்தது பாருங்க 21. 5 sentences denoted by
that they அதனுடைய ரைட் சீக்வன்ஸை நாம ஆப்ஷனா பார்க்கணும். Written issuers agreed throughout their lifetime and pay the face value bonds upon maturity. Repay the face value of bonds upon maturity. Okay. Instead, they may sell them higher or a lower price to other investors, and if an investor makes some money on sale of a bond, that is yield. அதாவது பாண்டை பத்தி சொல்றாங்க. ஒரு பாண்டு வந்து யாரு வந்து பாண்ட் இஷ்யூ பண்றாங்களோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க. அதே மாதிரி அதனுடைய ஃபேஸ் வேல்யூயோ மெச்சூரிட்டி ஆகும்போது அதை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. I'm sorry, I have this page. They may sell them for a higher or a lower price to other investors, and if an investor makes a money on the sale of a bond, that is also part of its yield. Right, அதை வந்து வேணா அவங்க மெச்சூரிட்டி வரைக்கும் வச்சிருக்கலாம், அல்லது வித்துட்டு காசு பண்ணிக்கலாம் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து, அதையும் அவங்க சொல்றாங்க. ஓகே. Several type of bond yields exist, including nominal yield, which is the interest paid divided by the face value of the bond, and the current yield, which equals annual earnings of the bond divided by its current market price. இது bonds type பத்தி சொல்லுது. When investor buy bonds, they essentially lend bond issuers money. When investors buy bonds, they essentially lend bond issuers money. The money, when investors buy bonds, if the investors buy bonds, they essentially lend bond issuers money. ரைட். நீங்க ஒரு பத்திரம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்திரம் கொடுக்கறவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். The money that investors earn is called a yield, and it is not necessary for the investors to hold bonds till maturity. அதான் அந்த இன்வெஸ்டருக்கு வந்து கிடைக்கிற பணத்துக்கு பேரு தான் ஈல்டு அப்படிங்கிறோம். ஓகே, இதுல எல்லாமே நம்மளுக்கு பாருங்க சிமிலரா தான் இருக்கு. இதை எதையும் நாம நெக்லெக்ட் பண்ண முடியும்? இந்த இடத்துல தான் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதை ஆன் த ஹோலா பார்க்கும் பொழுது இன் பர்டிகுலரா என்ன பண்றாங்கன்னா இன்வெஸ்டாருக்கும் அதே மாதிரி அந்த பாண்ட் இஷ்யூவருக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயத்த இவங்க பேசிக்கிட்டு வராங்க. பாருங்களேன், பாண்ட் இஷ்யூவர் வெர்சஸ் இன்வெஸ்டார், இதை பத்தி தான் சொல்லிட்டு வராங்க. ஏ அதை தான் சொல்லுது. பி பாருங்க, அந்த அதாவது அந்த இன்வெஸ்டார் வந்து என்ன பண்ணலாம், ஹையர் ரேட்டுக்கு அதை வித்தரலாம் மற்ற இன்வெஸ்டாருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சி பாருங்க, பாண்டினுடைய டைப்ஸை பத்தி சொல்லுது. ரைட். டி வந்து இன்வெஸ்டார், அதே மாதிரி பாண்ட் இஷ்யூவர், அதை பத்தி தான் சொல்லுது. அதே மாதிரி ஈயும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டார்னுடைய ஏர்னிங்கை பத்தி பேசுது. அப்போ இன் காமன் என்ன பத்தி பேசுதுன்னா சி வந்து நம்மளுக்கு பாண்ட் டைப்ஸை பத்தி பேசுது, இன்வெஸ்டாரை பத்தியோ அல்லது பாண்ட் இஷ்யூரை பத்தியோ பேசவில்லை. புரியுதா உங்களுக்கு? எப்படி நாம இதே மாதிரி சிமிலரா இருக்கக்கூடிய விஷயத்த பேசும் பொழுது இன் காமனாலிட்டியா மற்ற எல்லா விஷயம் ஏபி டிஇ எல்லாமே இன்வெஸ்டார் வெர்சஸ் பாண்ட் இஷ்யூரை பத்தி பேசுது. ஆனா சி மட்டும் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸை பத்தி பேசுது.
அப்போ சி இஸ் த ஆட் ஒன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி நம்ம நெக்லெக்ட் பண்றோம்னு. அப்ப சி இல்லாத ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு நாம கண்டுபிடிக்கலாம். ஏலயும் இருக்கு, பிலயும் இருக்கு, சிலயும் இருக்கு, டில இல்ல, இல இருக்கு. அப்போ டி இஸ் த ரைட் ஆப்ஷன். அப்ப இதனுடைய ஆர்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். இதுல உங்களுக்கு ஒரு டைம் சேவிங் சீக்ரெட் என்னன்னா, இதுல ஆட் ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆர்டர் அங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் தான், நம்ம அதை ஆர்டர் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 2 செக் வைக்கிறான், ஒன்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னொரு டைம் கன்சியூமிங்க தடுத்துடலாம். ரொம்ப ஸ்விஃப்டா சீக்கிரமா நீங்க இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப 21க்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது 20. ஓகே, 22 to 25 வரைக்குமே இதுதான். நான் முன்ன ஒண்ணு மட்டும் இதுல பார்த்துட்டு we shall move to the next type. நம்ம இதுல உங்களுக்கு இன்னும் இதுல கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி ஒண்ணு பார்ப்போம். ஓகே, go to the 24. 24 போங்க. அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. The MIS receives data from a company units and functions, and some of the data are collected automatically from computer linked checkout counters. From computer linked checkout counters. Okay. Okay, the MIS received data from MIS பத்தி சொல்றாங்க, ஏதோ ஒரு இது, right? It is actually a computerized database of financial information organized and programmed in such a way that it produces regular reports on operations. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு computerized database, அது regular report produce பண்ணுது, different levels of the operations of the company பத்தின information displayed by the MIS typically shows actual data over against planned result, right? நம்மளுடைய பிளான் என்ன, ஆனா ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வந்திருக்கு, எய்ம் என்ன, ஆக்சுவல் அவுட்புட் என்ன, அதோட சொல்லுது. ஓகே, the main purpose of the MIS is to give managers feedback about their own performance and it helps to top management to monitor the company as a whole. இப்போ MIS அப்படிங்கிறது என்னுடைய மெயின் பர்பஸே வந்து ஃபீட்பேக் கொடுக்கிறது. ஓகே, management information system is the use of information technology, people and business process to store and process data to produce information that decision makers can use to make day-to-day decisions. Right. நம்மளுக்கு பாருங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. நாம இது வந்து டஃப்னு நினைச்சோம், ஆனா இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. எப்படி பாருங்களேன், இந்த நான் கொடுத்திருக்கிற 5 ஆப்ஷனுமே வந்து நம்மளுக்கு சிமிலரா தான் தெரியுது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஆட் ஒன். எப்படி கண்டுபிடிக்கிறது? read it again. பாருங்க, data from a company units. இந்த ஆடு ஒன்னை கண்டுபிடிச்சா ஆர்டர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப இதுல ஆடு ஒன்ன நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஏன்னா எல்லா இடத்துலயும் MIS பத்தி தான் இருக்கு. அப்ப எதுவுமே நம்மளுக்கு ஆடு ஒன்னா தெரியல. அப்ப நாம ஆர்டர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 21ல நாம என்ன பார்த்தோம்னா ஆடு ஒன்ன கண்டுபிடிச்சிட்டோம், அதனால ஈஸியா ஆர்டரை கண்டுபிடிச்சு ஆப்ஷனையும் நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதுல நம்மளுக்கு ஆடு ஒண்ணு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எல்லாமே சிமிலரா இருக்கு. அப்ப ஆர்டரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், ஆடு ஒன் ஈஸியா தெரிஞ்சிடும். பி ஃபர்ஸ்ட் வராது, ஏன்னா இட் இஸ் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேட் பை த MIS டிபிக்கலி இல்ல, சியும் வராது. டி, த மெயின் பர்பஸ் ஆஃப் த MIS இஸ் டு கிவ் மேனேஜர்ஸ் ஃபீட்பேக் இல்ல, ஏன்னா MIS பத்தி யூசர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அப்ப அது கடைசியில தான் வரும், ரைட்? அதுவும் இல்ல. இ பார்ப்போம்.
எம்ஐஎஸ் ஏன்னா நம்மளுக்கு ஏவும் ஈவும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ், அதாவது கொஞ்சம் சிமிலாரிட்டியா தெரியுது, ஃபர்ஸ்ட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் த யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி people and business processes to store and process data. ஓகே, எம்ஐஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? இங்க இருக்கிறதுலயே எம்ஐஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இது process data to produce information that decision makers can use to make day-to-day decisions. Right. இது வந்து E வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே, அப்ப E வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுதுங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்போ E எது ஃபர்ஸ்டா இருக்குன்னு பாத்துருவோமா? ஏல இல்ல, பில இருக்கு, சில இல்ல, டில இருக்கு, ஈல இல்ல. அப்ப பி அண்ட் டி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. இப்ப ஈக்கு அடுத்தது பாருங்களேன், ஆப்ஷன் பில நாம என்ன பண்ணலாம்னா அதனுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணுவோம். எம்ஏஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி a computerized database of financial information organized. ஓகே, அதை பத்தின விளக்கி சொல்லுது. ஆப்ஷன் பில ஈக்கு அப்புறம் வரக்கூடியது. அதுவே ஆப்ஷன் டில ஈக்கு அப்புறம் வரக்கூடியத இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளைடு பை த எம்ஐஎஸ் டிபிக்கலி இல்ல, அது ஒரு லெவல ஸ்கிப் பண்ணி போயிருச்சு. அப்போ டி கிடையாது. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆப்ஷன் என்ன? ஒன்னே ஒன்னு, பி. பி இஸ் த ரைட் ஒன். 24க்கு என்ன? பி இஸ் த ரைட் ஆப்ஷன். ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. சி, ஒரு சில விஷயங்களை நாம இப்படிதான் தெளிவுபடுத்திக்கணும். அதாவது எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் நாம என்னதான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலும் அங்க போய் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட பயன்படுத்தியே தீரணும். ஏன்னா நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்குனே அங்க ஆப்ஷன்ஸ் கொடுப்பான். அப்படி ஒரு ஆப்ஷன் தான் 24. ரைட். மீதி இருக்கக்கூடிய மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா up to 25 வரைக்கும் இதே மெத்தட். ஸோ யூ டேக் இட் as a homework. இப்போ 30ல பாருங்க. I'm sorry, 26th. The direction. There is a sentence given below which is divided into 4 or 5 parts. There is an error in any part of the sentence. ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு. அதை கண்டுபிடிங்கிறாங்க. ஓகே, ஃபார் ப்ரொவைடிங், இது வந்து கிராமர் ஈஸியா. ஃபார் ப்ரொவைடிங் a cheer to many investors, the government has increased the interest rates of several small savings schemes of அது எப்படி 0.3 சேவிங் ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட். அப்போ ஸ்கீம் ஃப்ரம் 0.3% to 0.4% அப்படின்னு வரணும். அப்போ ஆப்ஷன் சில தெளிவாவே அங்க தப்பு இருக்கிறது தெரியுது, ப்ரொபோசிஷனல் எரர். அப்போ ஆப்ஷன் சி வந்து தப்புன்னு தெரியுது. to 0.4% in the coming quarter, which is going to start from October 1, 2018. ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் சி எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மீதி இருக்கிற இடத்துல நாம எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏல நம்மளுக்கு எந்த விதமான தப்பும் இல்லை. Here to make many investors, the government has increased the interest rates. ஏ அண்ட் பில எந்த விதமான தப்பும் இல்லை. நம்மளுக்கு சில ஆப்வியஸா ஒரு மிஸ்டேக் தெரியுது.
the rates of several small saving schemes from 0.3% to 0.4%. quarter. இந்த இடத்துல கான்டெக்சுவலா ஏதோ தப்பு இருக்கு பாருங்களேன். 0.4%. ஓகே, இந்த இடத்துல இந்த கம்மிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா நாம என்ன பயன்படுத்தி இருக்கலாம்னா இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு பயன்படுத்தி இருக்கலாம். இந்த இடத்துல கம்மிங் குவார்ட்டர் அப்படிங்கிறது, இந்த இடத்துல கம்மிங் அப்படிங்கிற வார்த்தை இட் இஸ் நாட் கிராமட்டிக்கலி அண்ட் ஆல்சோ கான்டெக்சுவலி ஃபிட் வேர்டு. அப்படி நம்ம பயன்படுத்த மாட்டோம். இது வந்து ஸ்போக்கன் மாதிரி, இட்ஸ் நாட் அ ரிட்டன். புரியுதா உங்களுக்கு? இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இது வந்து இட்ஸ் இஸ் ஸ்போக்கன் மாதிரி. அப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏல தப்பு இல்ல, பில தப்பு இல்ல, சில தப்பு இருக்குன்னு தெளிவா தெரியுது. ஈல தப்பு இல்லை, ஏன்னா which is going to start from October 1, 2018. ஓகே, இது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டில தப்பு இருக்கு. ஆப்ஷன் சி அண்ட் டி எங்க இருக்கு? டி 26க்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. Yes Bank late on Wednesday announces in a notice to the BSE that RBI has intimated that Rana Kapoor may continue as the MD and CEO till January 2019, and the board of directors of the bank are scheduled to meet in September 25, 2018 to decide on the future course of action. To decide on the future course of action. ஓகே, இந்த மறுபடி படிப்போம். Yes Bank late on Wednesday announces, ரைட். பாருங்களேன், எடுத்தனே ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கு, அதை நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டேன் பாருங்க. அனௌன்ஸ்டு அப்படின்னு வரணும். Yes Bank late on Wednesday announced, இது வந்து பாஸ்ட் டென்ஸ். வெட்னஸ்டே அனௌன்ஸ் பண்ணுது, அப்ப ஏல தப்பு இருக்கு, ரைட். To the BSE that RBI has intimated that Rana Kapoor may continue as the MD and CEO till 31st January 2019, and the board of directors of the bank are scheduled to meet in September 25, 2018 to decide on the future course of action. To decide on the future course of action. இந்த இடத்துல இந்த சென்டென்ஸே வந்து பாத்தீங்கன்னா ராணா கபூர், அதாவது எம்டி யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிறது தான். அந்த இடத்துல ஃபியூச்சர்ல அடுத்த எம்டி யாரு அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு தான் அந்த மீட்டிங்கே தவிர அவங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி இல்ல. அப்ப கான்டெக்சுவலா வந்து நம்மளுக்கு பாருங்களேன், ஈ தப்பா இருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? கான்டெக்சுவலா வந்து ஈ தப்பா இருக்கு. அப்போ ஏ தப்பு, ஈ தப்பு எங்க இருக்கு? 27க்கு இ இஸ் த ரைட் ஆப்ஷன். இ இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே, நாம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். கடைசிக்கு போங்க. 30.
The rent agreement should clearly mention the amount of rent that you have to pay, not paid. பாருங்க, have to இன்ஃபினிட்டிக்கு அப்புறம் அங்க வந்து அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb தான் வரணும். அப்போ to pay each month and the due date by which it has to be paid. தெளிவா தப்பு இருக்கு. In that which is usually equal to 1 or ஆப்ஷன் ஈல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. எங்க ஃபர்ஸ்ட் தண்டு கண்டுபிடிச்சோம்? The rent agreement should clearly mention the amount of rent that you have to pay. இந்த இடத்துல பேக்கு தான் இருக்கணும், பெய்டுன்னு இருக்கு. அப்போ பில தப்பு இருக்கு. ஆப்ஷன் பில நம்மளுக்கு தப்பு இருக்கு. ஓகே, பி இங்க எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன்ஸ்ல ஒன்லி பி அண்ட் டி, ஒன்லி பி அண்ட் இன்னு இருக்கு. நம்மளுக்கு பில தப்பு இருக்குது தெளிவா தெரியுது. அப்ப டிக்கு போயிடலாம் நாம. For a security deposit which is தான் வரணும் பாருங்க. which is usually equal to 1 or 2 months rent amount. தெளிவா ஆப்வியஸா தப்பு இருக்கு பாருங்க. இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. In most cases, landlords ask for a security deposit which is usually equal to 1 or 2 months rent. Has இல்ல, is. You should include this security amount also in the agreement. Okay, அப்போ D-ல தப்பு இருக்கு, B-ல தப்பு இருக்கு. Right. இந்த agreement அப்போ 30th ஒன்னுக்கு என்ன ஆப்ஷன்? 30th ஒன்னுக்கு ரைட் ஆப்ஷன் பி.